श्रीं पंचमी सर्वसिद्धिमाता मम ग्रहं मे धनं समृद्धिं देहि देहि मे। क्लीं वराहमुखी ह्रीं सिद्धिस्वरूपिणी श्रीं धनवशङ्करी धनं वर्षय नमः। வரமழை பொழியும் கரங்களை தாங்கிய வளர்பிறை பஞ்சமி நாயகியே, வராக முகம் கொண்டவதரித்தவளே, வல்லமையாவும் தந்தருளே. அலைமகள் கலைமகள் அலைமகள் வடிவே, கைலை மகேசன் பத்தினியே, ஜெய ஜெய சங்கரி ஜக புகழீஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. நவகோண சக்கரத்தில் பூத்தெழுந்தவளே, சிவஞான சௌந்தரி உமையவளே, யந்திரிணி மந்திரிணி அக்ரிணி கோத்திரிணி போர்க்கோல தேவதை ஆனவளே, சோர்வின்றி கூர்வாள் கொண்ட சுரர்களை போரினில் வீழ்த்தி சாய்த்தவளே, ஜெய ஜெய சங்கரி ஜக புகழீஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. அகங்காரியாக ஆவேசமாக அண்டம் அதிர வந்தவளே, அங்கம் நடு நடுங்க அனைத்து பகைவரையும் அரண்டு வெருண்டோட செய்தவளே, புத்தும் பூர்ணகமும் தெத்து பல் கொண்டும் சத்ரு சம்ஹாரம் செய்தவளே, ஜெய ஜெய சங்கரி ஜக புகழீஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. கரங்களில் கலப்பையும் உலக்கையும் தாங்கி பயிர்கள் செழித்திட செய்பவளே, புறமெரித்தவன் போல் முக்கண் கொண்டு மூவுலகாளும் மதேஸ்வரியே, நிறந்தனில் கரிய நிறத்தாடை அணிந்தே நல்லறம் புரிந்திட வந்தவளே, ஜெய ஜெய சங்கரி ஜக புகழீஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே. வராக முகம் கொண்டவதரித்தவளே, வல்லமையாவும் தந்தருளே. அலைமகள் கலைமகள் அலைமகள் வடிவே, கைலை மகேசன் பத்தினியே, ஜெய ஜெய சங்கரி ஜக புகழீஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. நவகோண சக்கரத்தில் பூத்தெழுந்தவளே, சிவஞான சௌந்தரி உமையவளே, யந்திரிணி மந்திரிணி அக்ரிணி கோத்திரிணி போர்க்கோல தேவதை ஆனவளே, சோர்வின்றி கூர்வாள் கொண்ட சுரர்களை போரினில் வீழ்த்தி சாய்த்தவளே, ஜெய ஜெய சங்கரி ஜக புகழீஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. அகங்காரியாக ஆவேசமாக அண்டம் அதிர வந்தவளே, அங்கம் நடு நடுங்க அனைத்து பகைவரையும் அரண்டு வெருண்டோட செய்தவளே, புத்தும் பூர்ணகமும் தெத்து பல் கொண்டும் சத்ரு சம்ஹாரம் செய்தவளே, ஜெய ஜெய சங்கரி ஜக புகழீஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்த
உதித்தவன் போல் முக்கண் கொண்டு மூவுலகாடும் மாதேஸ்வரியே நிறந்தனில் கரிய நிறத்தாடை அணிந்தே நல்லறம் புரிந்திட வந்தவளே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே இரவினில் பூஜை நிறைவாயேற்று குறைவில்ல வாழ்வை அருள்பவளே தேனில் ஊரிய மாதுளையேற்று தெவிட்டாயின்பம் பொழிபவளே பஞ்சமி திதியில் போற்றி தொழுதிட விஞ்சும் பலனை தருபவளே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே எண்ணில்ல மூல மந்திரம் ஜெபித்திட எண்டிக்கும் பணிந்திட செய்பவளே வண்ணவாசமலர் அர்ச்சனையேற்று கண்ணிமையாயமை காப்பவளே அந்நிசையால் உனை எண்ணிய துதித்திட எண்ணம் வீடேறச் செய்பவளே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி மாலை அனுதினம் கூறிட வேரோடு எதிரியை அழிப்பவளே நஞ்சுள்ளம் கொண்டு வஞ்சகம் செய்வோரை அஞ்சி அரண்டோடச் செய்பவளே ஏவல் வில்லி சூரியம் அழுகாது காவல் புரிந்தே காப்பவளே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாக்கினில் நின்று வாக்தேவியாய் வந்து வழக்கினில் வெற்றிகள் அருள்பவளே நோக்கினில் திருஷ்டி தோஷங்கள் யாவும் போக்கிடும் வல்லமை பெற்றவளே காக்கும் தெய்வமாய் கற்பம் இருந்தே காக்கும் பிணியினை தகர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே உத்தமி பத்தினி சத்யஸ்வரூபிணி சித்துக்கள் புரியும் சிங்காரிணி அந்தரி சுந்தரி சந்திரகலாதரி சிந்தை நிறைந்த சிரோன்மணினி தர்ம சம்வர்த்தினி கர்ம சமர்த்தினி நர்த்தினி மாயா வினோதினி ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே குவலயம் போற்றும் குங்குமதாரிணி மங்கள வாழ்வு மகிழ்ந்தருளே சின்மய ரூபிணி சங்கடஹாரிணி கிரி சக்கரரதமேறி வருபவளே சர்வராக முகம் கொண்டவதரித்தவளே வல்லமையாவும் தந்தருளே மலைமகள் கலைமகள் அலைமகள் வடிவே கைலை மகேசன் பத்தினியே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே நவகோண சக்கரத்தில் பூத்தெழுந்தவளே சிவஞான
சௌந்தரி உமையவளே யந்திரிணி மந்திரிணி அக்ரிணி கோத்ரிணி போர்க்கோல தேவதை ஆனவளே சோர்வின்றி கூர்வாள் கொண்ட சுரர்களை போரினில் வீழ்த்தி சாய்த்தவளே ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே அகங்காரியாக ஆவேசமாக அண்டம் அதிர வந்தவளே அங்கம் நடுங்க அனைத்து பகைவரையும் அரண்டு வெருண்டோட செய்தவளே புத்தும் பூர்ணகமும் தெத்து பல் கொண்டும் சத்ரு சம்ஹாரம் செய்தவளே ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே கரங்களில் கலப்பையும் உலக்கையும் தாங்கி பயிர்கள் செழித்திட செய்பவளே புறமெரித்தவன் போல் முக்கண் கொண்டு மூவுலகாளும் மதேஸ்வரியே நிறந்தனில் கரிய நிறத்தாடை அணிந்தே நல்லறம் புரிந்திட வந்தவளே ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி வாராகி தாயே வராக முகம் கொண்டவதரித்தவளே வல்லமையாவும் தந்தருளே மலைமகள் கலைமகள் அலைமகள் வடிவே கைலை மகேசன் பத்தினியே ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே நவகோண சக்கரத்தில் பூத்தெழுந்தவளே சிவஞான சௌந்தரி உமையவளே யந்திரிணி மந்திரிணி அக்ரிணி கோத்ரிணி போர்க்கோல தேவதை ஆனவளே சோர்வின்றி கூர்வாள் கொண்ட சுரர்களை போரினில் வீழ்த்தி சாய்த்தவளே ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே அகங்காரியாக ஆவேசமாக அண்டம் அதிர வந்தவளே அங்கம் நடுங்க அனைத்து பகைவரையும் அரண்டு வெருண்டோட வராக முகம் கொண்டவதரித்தவளே வல்லமையாவும் தந்தருளே மலைமகள் கலைமகள் அலைமகள் வடிவே கைலை மகேசன் பத்தினியே ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே நவகோண சக்கரத்தில் பூத்தெழுந்தவளே சிவஞான சௌந்தரி உமையவளே யந்திரிணி மந்திரிணி அக்ரிணி கோத்ரிணி போர்க்கோல தேவதை ஆனவளே சோர்வின்றி கூர்வாள் கொண்ட சுரர்களை போரினில் வீழ்த்தி சாய்த்தவளே ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே அகங்காரியாக ஆவேசமாக அண்டம் அதிர வந்தவளே
जय शङ्करि जगपुगळीश्वरि वारागि ताये वन्दरुळे वारागि ताये वन्दरुळे वारागि ताये वन्दरुळे கரங்களில் கலப்பையும் உலக்கையும் தாங்கி பயிர்கள் செழித்திட செய்பவளே புறமெரித்தவன் போல் முக்கண் கொண்டு மூவுலகாளும் மாதேஸ்வரியே நிறந்தனில் கரிய நிறத்தாடை அணிந்தே நல்லறம் புரிந்திட வந்தவளே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே. இந்த க்ஷண மாத்திரத்தில் நம்ம கர்நாடகாவில் ரொம்ப விசேஷம். மைசூர் பக்கத்தில் நிமிஷாம்பாள். அந்த அம்பாளுக்கு பேரே என்னன்னா, யார் யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அவங்க கோரிக்கைகளை நிமிஷத்தில் அனுகிரகம் பண்ணுவா. அது நிமிஷாம்பாள் மட்டும். இங்கே வாராகியை பொறுத்த வரைக்கும், பிரத்யங்கனம் போன்ற அதருண தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் உபாசகர்கள் எதை நினைக்கிறாலும் அம்பாள் அதை ஆசீர்வாதம் பண்ணுவாள். ஒரு விஷயம், வாராகியோட உலகைக்கு எதிரி தூரமாக இருக்கான், பக்கத்திலே இருக்கான். பூஜை பண்றவனே தப்பு பண்ணாலும் உலக்க முதல்ல நமக்கு தான் என்னன்னு கேட்கும். அதனால வாராகி பூஜை பண்றதை விட கரெக்டா யாரெல்லாம் நியாயமா இருக்க முடியுமோ இங்க வாராகி எடுத்து பூஜை பண்றது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். இதுல வேகமூர்த்தின்னு சொல்லப்படக்கூடிய சண்டி, வாராகி, அதே மாதிரி துர்க்கை, காளி, இவங்கெல்லாம் வேகமூர்த்தி. அம்மா என்னை இப்படி ஏமாத்திட்டானேன்னு போய் நீ கண்ணீர் விட்டு 2 சொட்டு பூஜை புனஸ்காரம்லாம் 2வது. அம்மான்ற ஒரு பரிபூர்ண சரணாகதியோட 2 சொட்டு கண்ணீர், இதுதான் பெரிய ஆயுதம். இந்த கலியுகத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரே ஆயுதம் மனமுருகி அம்மானு போய் அவ பாதத்தை பிடிச்சி 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு இணையா நீ அவன் எவ்வளோ பெரிய ஹோமம் பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாது. அதை காப்பாற்றவே முடியாது. மனசை உடையக்கூடியது. ஒருத்தனை கத்தியில குத்துறது கூட பெரிய தப்பு இல்லை. ஒருத்தவங்களோட மனசை உடைக்கிறதும் ஒருத்தவங்களோட உழைப்பை ஏமாற்றுறதும் நியாயமான ஒரு விஷயத்த கொடுக்காம தள்ளி வைக்கிறதும் கொலையை விட மோசமானது. அதுக்கான எந்த பரிகாரமே கிடையாது. கூடுமான வரைக்கும் அம்பாள் இடத்துல அம்மான்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அவளுக்கு எந்த விஷயமே நீ போய் தனியா பண்ண தேவை. மனம் முருகி அவளை தாயா ஏத்துக்கிட்டாலே போதும். எதுவுமே வேணாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு கேட்கவே கேட்காதீங்க. எந்த பிரச்சனைனால கூட நீ இருமான்னு அவ கூட வந்தா எப்படி வரும்? பிரச்சனை வராது இல்லையா? அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவளோட நிறைவா நமக்கு இருக்கும். பெரிய விஷயங்கள் அது சுவாமிஜியோட இருந்து நிறைய சத்காரியங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். ஏன்னா மாலை அணிந்து விரதம் இருந்து அம்பாலை போய் பார்த்துட்டு வர்றதுன்றது உடல், மனம், ஆத்மா இது எல்லாம் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி நம்மளே புனர்ஜென்மத்துக்கு எடுத்துட்டு வரா மாதிரி. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியாது. நம்ம நம்மளோட கர்மாக்களை அழிக்கிறதுக்கான வழி நம்மக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பராசக்தியை உணர்ந்துக்குள்ள ஒரு வழி. எப்பவுமே நம்ம எல்லாருமே வெக்கேஷனுக்கு வந்த குழந்தைங்க மாதிரி. இந்த பூமி சொந்தக்காரங்க வீடு. உங்களோட பேரண்ட்ஸ்ன்றது யாரும் இல்லை, அந்த பராசக்தி. நம்ம இடைப்பட்ட காலத்துல என்ன நாடகத்துல நமக்கு என்ன கதாபாத்திரங்கள் கொடுத்தாங்களோ அது சிறப்பா நடிச்சுட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கால அவகாசங்கள் வரை அதை சிறமையா முடிச்சுட்டு அந்த பராசக்திக்கிட்டே போயிடணும். அம்மா இந்த ஜென்மத்திலே என்னென்ன சூழ்நிலை எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பரிபூர்ணமா நல்ல ஆத்மாவா இருந்து சரணாகதி அடைஞ்சிடணுன்றது தான் இந்த ஆன்மீக பயணத்தோட முழு நோக்கம். யார் யாருக்கு அவங்கவுங்க கடமையிலேருந்து என்னென்ன பண்ணணுமோ, கணவரா அவருக்கு உண்டானது இதை பண்ணிட்டேன், மகனா வா இதுக்கு உண்டான பண்ணிட்டேன். பிரச்சனை 2 விதம் தான். ஒன்று மனம் சார்ந்தது, ஆத்மா சார்ந்தது, உடல் சார்ந்தது. 2வது ஜீவன். ஆத்மாவுக்கு ஒரு பிரச்சனை, உடலுக்கு ஒரு பிரச்சனை. உடல் பிரச்சனைகள் பண தேவைகள், மற்றவங்களுக்கு இந்த இந்த பாடிக்குள்ள காத்து இருக்கிற வரைக்கும் இதுக்குன்னு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கடமைகள். அது மாறிண்டே இருக்கும். ஆத்மாக்கு அப்படி கிடையாது. நம்ம பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, இது எல்லாமே ஆத்மாக்கு போய் சேரும். நீங்க சொத்து சேர்க்கறது, சுகம் சேர்க்கறது எல்லாமே யார் பேர்ல எழுதுறீங்களோ அந்த பேரு அந்த சரீரத்துக்கு வரும். இந்த சரீரமும் இந்த பேரும் இந்த ஜென்மமும் இந்த உலகத்திலேயே விட்டுட்டு போயிடும். இந்த ஆத்மால நீங்க செய்யக்கூடிய பூஜைகள், புனஸ்காரங்கள் அடுத்து இந்த ஆத்மாக்கள் மூலியமா வந்த ஆத்மாக்களுக்கும் நிறைய விஷயங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதமா வரும்.
நம்மளாம் இதை முடிச்சுட்டு என்ன ஆக போறோம்னா, நீங்க ஒரு சிவனாவோ பிரம்மாவாவோ விஷ்ணுவாவோ மாறின்னு இருப்பீங்க. எந்த ஒரு ஆத்மா புண்ணியங்கள் செஞ்சுட்டு வருதோ அந்த ஆத்மா தான் ஒவ்வொரு சக்தி. நீங்க தேவி பாகவதத்துல படிச்சீங்கன்னா, இத்தனை பிரம்மாக்களோட ஆயுட்காலம் ஒரு விஷ்ணுவோட ஆயுட்காலம், இத்தனை விஷ்ணுவோட ஆயுட்காலம் ஒரு ருத்ரனோட ஆயுட்காலம். அப்போ இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இது எல்லாமே ஒரு ஒரு பதவிகள், ஒவ்வொரு பதவிகள். இந்த பதவி யார் அடையணும்னா, இந்த மாதிரி புண்ணியங்கள் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் அடையக்கூடிய பதவி. எல்லாருமே அந்த பராசக்தியின் குழந்தைகள், எல்லாருமே சக்தி. என்ன சாமி அவன் என்னை ஏமாத்துறான்? நடத்துறது நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அம்மா தான், எல்லாமே அவதான். உனக்கு ₹1,00,000 வருமானம் வந்தா அம்மா இதுவும் உன்னால, உனக்கு ₹1,00,000 நஷ்டம் வருதா அம்மா இதுவும் உன்னால, அம்மா நான் இன்னைக்கு அழுதனா அம்மா இதுவும் உன்னால, அம்மா நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன்னா அதுவும் உன்னால. நீங்க நிறைய சாமி கும்பிடும் போது எங்க அண்ணி சாமி கும்பிட்டாங்க, அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, அப்படியே ஆயிடுச்சு. இன்னைக்கு சொன்னாங்க இப்படி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த மாயையில மாட்டாதீங்க. அம்பாள் உபாசனை பண்றவங்க எல்லாருக்குமே வாக்சித்தி வரும். அம்பாள் பூஜை பண்றவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாலும் நல்லது நடக்கும். அதை மண்டைக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா நம்மளால பூஜையும் சரியா பண்ண முடியாது, நம்ம நினைச்ச காரியங்களும் செயல்படும். நம்ம சாமி கும்பிடணும்னா அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னா அம்பாள் கூடிய யோகினிகள்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வேலையே என்னன்னா, இவன் இவ்வளவு நல்லவன் கிடையாது, இவன் என்ன திடீர்னு சாமி கும்பிடுறான், இல்லையே அவனுக்கு ஏதோ தேவைகள் இருக்கு. அப்போ அந்த தேவையை கொடுத்து அம்பாள் கூட நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தை குறைப்பாங்க. அதனால கூடுமான வரைக்கும் எப்போ உங்களால கோயிலுக்கு போக முடியலையோ, எப்போ உங்களுக்கு பூஜை பண்ண முடியலையோ, எப்போ உங்களால தெய்வத்தோட பேர் சொல்ல முடியலையோ, எப்போ உங்களால உங்க குருவை போய் நமஸ்காரம் பண்ண முடியலையோ, அப்போ நீங்க ஏதோ ஒரு ஆபத்துக்கு உள்ளாக போறீங்கன்னு அர்த்தம். உங்களால எண்ணிய நேரத்துல கோயிலுக்கு போக முடியலன்னா, மூடன கோயிலா இருந்தா கூட பரவாயில்ல, வெளியில நின்று ஒரு கற்பூரம் ஏற்றி மனம் உருகி வேண்டிடுங்க. ஏன்னா நம்மளால கோவிலுக்குள்ள போக முடியாத நேரங்கள்ல நிறைய பிரச்சனைகள் கால அளவுகள் வரும். கூடுமான வரைக்கும் எப்பாடுபட்டாவது அதை பண்ணுங்க, பெரிய விஷயம். இன்னைக்கு இதெல்லாம் போயிட்டு நீங்க அம்பாலாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணி விரதங்கள் இருந்து சிதையா எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க போக முடியாது, அதுக்கான பிராப்தம் இல்லை. நீங்கெல்லாம் நினைச்சுக்கலாம் ஏதோ ஒரு டூர் போட்டோம் நம்மெல்லாம் போய் அம்பாள் பார்த்தோம், அப்படிலாம் கிடையாது. உங்களெல்லாம் பார்க்கணும்னு இந்த ஆதிபராசக்தி முடிவு பண்ணியிருக்கா. மினிஸ்டரை நம்ம பார்த்தா போக முடியுமா? மினிஸ்டர் நினைச்சா பார்க்க முடியுமா? மினிஸ்டர் நினைக்கணும், அந்த பராசக்தி நினைச்சிருக்கா இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் போட்டு எல்லாரையும் பார்க்கணும்னு. உள்ளக்கிற எங்க அம்மா நினைச்சிருக்கா, இந்த அம்மா இப்படியே போயிருக்கலாம், அவங்கள கூப்பிட்டு அம்மா உன்னை நம்பி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள கூட்டின்னு வா, அந்த அம்மா இந்த அம்மா கிட்ட சொல்லி, இந்த அம்மா மற்ற அம்மா கிட்ட சொல்லி, மற்றவங்க எல்லாருமே வர்றதுக்கு ஒரு காரணம். நம்ம எல்லாருமே அவளை சேவிக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம், அம்பாள் தான் எல்லாம். அதனால அவகிட்ட போயிட்டு பரிபூர்ணமான சரணாகதி அடைஞ்சிடுங்க. குரு நமஸ்காரம் பண்ணுங்க, அம்பாள் நமஸ்காரம் பண்ணுங்க. நமக்கு பாவ சும்மா ஏறிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ போய் குருவை நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை பண்றதாலேயே நம்மளோட கர்மாக்கள் அகிண்டே இருக்கும். ஏன்னா நமக்கு கர்மா கழிக்கிறதுக்கான நேரங்கள் பத்தாது. மிஷின் வாழ்க்கை மாதிரி ரோபோட்டிக் வாழ்க்கை நம்ம போயிட்டு இருக்கோம். இதுல விளக்கேத்துறதுக்கும் அம்பாளுக்கு பூ வைக்கிறதுக்கும் நமக்கு நேரம் இல்லை, அப்படி போயிட்டு இருக்கோம். அதனால காலையில எழுந்த உடனே அந்த அம்பாளோட பேர், இரவு தூங்கும் போது அம்மாவோட பேர். அதே மாதிரி இந்த கைபேசியெல்லாம் நிறைய ஃபோன் பேசுறீங்க, இந்த ஃபோன்ல எடுத்தவனே ஃபோன் கண்டுபிடிச்சவரோட மனைவி பேர் அலோன்னு கூப்பிடுறீங்க, அது ஃபோன் கண்டுபிடிச்சவரோட மனைவி பேர். அதனால அதை விட்டுட்டு அம்மா நமக்கு நமோ நாராயணா, நமோ நாராயணி, நமோ வராகி, நமோ துர்கா, ஜெய துர்கா, வனதுர்கா, ஜெயலலிதே, ஸ்ரீமாத்ரே, சாய்ராம், அந்த மாதிரி தெய்வ பேரை சொல்லும் போது ஒரு நாளைக்கு 10 ஃபோன் பேசுவீங்களா? எப்படியும் 10 நாள் 10 அப்படின்னா அது ஒரு அஷ்டோத்திரம். 100 நாள் 10 மந்திரம் அப்படின்னா சகஸ்ரநாமம். ஒரு வருஷத்துல நீங்க ஒரு லட்சாட்சணையே பண்ணிடலாம். பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். இந்த ஒரு பழக்கத்தை இந்த வருஷம் எடுத்துக்கிட்டா ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க, மாறு. எல்லாருமே சக்தி உபாசனை தானே, ஓம் சக்தி வணக்கம் சொல்லுங்க. இப்போ பண்றது வருஷம் ஃபுல்லா பண்ணுங்க, பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் வச்சிருந்தாலும் இதை விட இன்னும் சிறப்பா அம்பாள் உங்களுக்கு நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுத்து
இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் பண்ணுவா. சீரம் சிறப்போட ஒவ்வொரு வருஷமும் தவறாம இந்த மாதிரி மாலைகள்லாம் போட்டு ஸ்ரத்தையா பக்தியா இருந்து யாத்திரைகள் செய்யுங்க. அது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க ஊருக்கும் உற்றார் உறவினருக்கு எல்லாருக்குமே அம்பாள் சுகபல வாழ்க்கைகள்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவா. விசேஷமான நாள். ஏன்னா இன்னைக்கு சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய ரவிவாரம். இதுக்குள்ள இந்த நாள்ல யார் யாரெல்லாம் போய் வாராகிய தரிசனம் பண்றாங்களோ ப்ரமோஷன் உச்சபட்சமான நிலை அடையிறதுக்கான வழி அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவா. எல்லா நாளும் இல்லாம இன்னும் சொல்ல போனா இந்த குங்குமாச்சனம் முதல் நாள் ஆரம்பிச்சது சக்தி பாலாமா தான் சீஃப் கெஸ்ட். ஃபர்ஸ்ட் நாள் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அப்படியே ஒரு 72 நாள் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய சாதுக்கள், சன்னியாசிகள், மடாதிபதிகள் நிறைய பேர் எல்லாரும் வந்தாலும் கூட அவரோட ப்ரெசன்ஸும் இங்கே நிறைய இருந்துட்டு இருக்கு. அது ஒரு ஆன்மீக பூமி. எப்பவுமே கர்நாடகா மாநிலத்தை மட்டும் ஆன்மீகத்துக்கும் அந்த பூமிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதுல அதீரமான ஆன்மீகத்துக்கும் ஆன்மீகவாதிகளும் பெரிய மரியாதை கொடுக்கக்கூடிய பூமி. அங்கிருந்து வந்திருக்கீங்க. அம்பாளோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் உங்க குடும்பத்துக்கும். அம்மா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். யார் யாரெல்லாம் முடியுமோ கொஞ்சம் அப்படியே சும்மா அப்படி பக்கத்தில் போனீங்கன்னா சின்ன கோசாலை இருக்கு. 2 மாடுக்கு 2 பழம் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் பிரசாதம் மட்டும் கொடுத்துருவோம். இது அம்பாளுக்கு ஆடிப்பூரத்தில் அம்பாளுக்கு வளக்காப்பு பண்ண வழிகள் எல்லாருக்கும் அம்மாவோட பிரசாதமா ஒரு தாய் வீட்டு சீரா இருக்கட்டும். நம்ம வராகி இரவினில் பூஜை நிறைவாயேற்று குறைவில்ல வாழ்வை அருள்பவளே, தேனில் ஊரிய மாதுளையேற்று தெவிட்டாயின்பம் பொழிபவளே, பஞ்சமி திதியில் போற்றி தொழுதிட விஞ்சும் பலதை தருபவளே, ஜய ஜய சங்கரி ஜகபுகீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. எண்ணில்ல மூல மந்திரம் ஜெபித்திட எண்டிற்கும் பணிந்திட செய்பவளே, வண்ணவாசமலர் அர்ச்சனை ஏற்று கண்ணிமையாயமை காப்பவளே, அந்நிசையால் உனை எண்ணிய துதித்திட எண்ணம் வீடேற செய்பவளே, ஜெய ஜெய சங்கரி ஜகபுகீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. வாராகி மாலை அனுதினம் கூறிட வேரோடு எதிரியை அழிப்பவளே, நஞ்சுள்ளம் கொண்டு வஞ்சகம் செய்வோரை அஞ்சி அரண்டோட செய்பவளே, ஏவல் வில்லி சூரியம் அழுகாது காவல் புரிந்தே காப்பவளே, ஜெய ஜெய சங்கரி ஜகபுகீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. வாக்கினில் நின்று வாக்தேவியாய் வந்து வழக்கினில் வெற்றிகள் அருள்பவளே, நோக்கினில் திருஷ்டி தோஷங்கள் யாவும் போக்கிடும் வல்லமை பெற்றவளே, காக்கும் தெய்வமாய் கற்பம் இருந்தே தாக்கும் பிணியினை தகர்ப்பவளே, ஜெய ஜெய சங்கரி ஜகபுகீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. உத்தமி பத்தினி சத்யஸ்வரூபிணி சித்துக்கள் புரியும் சிங்காரிணி, அந்தரி சுந்தரி சந்திரகலாதரி சிந்தை நிறைந்த சிரோன்மணினி, தர்ம சம்பர்த்தினி கர்ம சமர்த்தினி நர்த்தினி மாயா
जय शङ्करि जगपुगळ ईश्वरि ओम ऐं क्लौं वाराह्यै नमः। ओम ऐं क्लौं वाराह्यै नमः। ओम ऐं क्लौं वाराह्यै नमः। ओम ऐं क्लौं वरदायै नमः। ओम ऐं क्लौं विष्णुवल्लभाय नमः। ओम ऐं क्लौं रुद्रायै नमः। ओम ऐं क्लौं विदारणाय नमः। ओम ऐं क्लौं कनिप्रियाय नमः। ओम ऐं क्लौं काम्याय नमः। ओम ऐं क्लौं कमलाय नमः। ओम ऐं क्लौं कञ्चन्यै नमः। ओम ऐं क्लौं रमाय नमः। ओम ऐं क्लौं धूम्राय नमः। ओम ऐं क्लौं कर्ते नमः। ओम ऐं क्लौं लक्ष्मी नमः। ओम ऐं क्लौं ऐयै नमः। ओम ऐं क्लौं तुष्टे नमः। ओम नमः। ओम ऐं क्लौं रते नमः। ओम ऐं क्लौं तच्चे नमः। ओम ऐं क्लौं पत्ये नमः। ओम ऐं क्लौं स्मृत्यै नमः। ओम ऐं क्लौं नेत्राय नमः। ओम ऐं क्लौं तन्द्राय नमः। ओम ऐं क्लौं वैगलाय नमः। ओम ऐं क्लौं गुरुगुलाय नमः। ओम ऐं क्लौं कौलक्षे नमः। ओम ऐं क्लौं कौशिके नमः। ओम ऐं क्लौं பூஷணி தவமணியே நவநிதி நல்மதி அவனில் வெகுமதி நல்கிடும் காரணி பூரணியே
भयहारिणि भैरवपत्तिनि भक्तरक्ष परिपालिनिये जय जय शङ्कर